ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஜியோ ஃபோர்ஸ் நவ் கேமிங் க்ளோடிங் பற்றி. பட் அந்த வீடியோவை நம்ம எடுக்கிற நம்ம ஃப்ரெண்டு ஒரு கல்யாணம் பிஸி இருந்ததுனால வீடியோ ப்ராப்பராக எடுக்கல. நம்மளோட அவ்வளோவா அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இதில் மென்ஷன் பண்ணலை. நம்ம அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்ஸில் நம்மளோட ப்ரோ ஒருத்தர் லைக் இது நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ, ப்ளஸ் மற்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் அதை எப்படி பண்ணுறது நம்ம காமிக்கிறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு உங்களுடைய பிசியில் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஜி ஃபோர்ஸ் நவ் இன் இந்தியான்னு கொடுங்க. இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வருது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை கொடுத்த பிறகு இது இப்படி தான் வரும். லைக் இதில் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பிசிக்கு இந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஜாயின் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்னா அது இன்னும் ஜஸ்ட் கொஞ்சம் அப்டேட் ஆகல, மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கு. இதில் இருக்கு பாருங்க பேக்கேஜ். இது ஃப்ரீ பேக்கேஜ். ஃப்ரீ பேக்கேஜ் கரண்ட்லி நான் அன்அவைலபிள்னு வருது. இது பாருங்க 999 rupees. இது அதாவது 1000 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி, அவ்வளோதான். இது 90 நாளைக்கான பேக்கேஜ். 144 ரெசல்யூஷன்ல வரும் அண்ட் 60 FPS பக்காவா கேம் ரன்னிங்ல இருக்கும். இது பாருங்க 1999க்கு, அதாவது 2000 ரூபாய்க்கு. இதுல சேம் ரெண்டுத்துலயுமே 4000 கேம்ஸுக்கு மேலேயும் இருக்கும். அண்ட் இதுல பாருங்க 5K ரெசல்யூஷன் அண்ட் 240 FPS. இதுக்கு அப்படி டபுளா இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இதுல பேக்கேஜஸ் இருக்கு. இப்போ நான் இதுல பிளே பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான். இப்போ நான் ஃப்ரீ வெர்ஷன் போறேன் பாருங்க. இங்க இப்போ டவுன்லோட் ஆப்ஷன்ஸ், டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுடைய லைக் ப்ரௌசருக்கு இது விண்டோவுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ், மேக்குக்கு அண்ட் லினக்ஸுக்கு அண்ட் விண்டோ ஆரம்க்கு, அப்புறம் ஃபோனுக்கு நீங்க அந்த பீஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீ வெர்ஷன் அதுல கிடைக்காது. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுல இருக்கும். அண்ட் இதுல இப்போ நான் ப்ரௌசர்ல லான்ச் பண்ண போறேன். ஏன்னா என்னுடைய பிசிக்கு நான் இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால இப்போ லான்ச் ஆனோடனே இது பாருங்க கேம் லிஸ்டிங் எல்லாம் வருது பாத்தீங்களா. இங்க இது என்னுடைய அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ல ஆக்டிவ் ஆயிருக்கிறது ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா, ஃப்ரீ வெர்ஷன்ன்றதுனால நான் ஒரு சில கேம்ஸ் தான் பிளே பண்ண முடியும். பட் அதுலயும் சில கண்டிஷன் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இது எல்லாமே இந்த ஃப்ரீ லிஸ்ட். அதாவது இதுல இருக்கிற கேம்ஸுங்க சம் கேம்ஸ் பிளே ஆகுது, சம் கேம்ஸ் பிளே ஆகிறது. இப்போ நான் இதுல சில கேம்ஸ் பிளே பண்ண த ஃபைனல் பிளே பண்ண செம்மையா இருந்துச்சு. பட் என்னன்னாக்கா எனக்கு இன்டர்நெட் நல்ல ஸ்டேபிளா இருக்கணும். நெட் ஸ்டேபிளா இல்லைனாக்கா உங்களால எக்ஸாக்ட் கிராபிக்ஸ்ல விளையாட முடியாது. கேக்குது பாத்தீங்களா, த ஃபைனல் இது பிளே பண்ணி பார்த்தேன். செம்ம கிராபிக்ஸ். இன்டர்நெட் ஸ்பீடா இருந்துச்சுன்னா செம்ம ஸ்பீடு, இன்டர்நெட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா கிராபிக்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். அண்ட் இன்னொன்னு இது கூட டிஸ்னி மிக்கி மவுஸ் ரேசர் அண்ட் ஷூட்டிங் ஒரு சில கேம்ஸுங்க வரல. பட் ஒரு சில கேம்ஸுங்க நல்லா ரன்னிங் ஆயிடுச்சு. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க அந்த பேக்கேஜ், அதாவது 3 மாசத்துக்கு அதுல 1000 ரூபாய் சொன்னேன் பாத்தீங்களா, 1000 ரூபாய் சரி அந்த 2000 ரூபாய் பேக்கேஜ் சரி, அது ரெண்டுமே உங்களுக்கு 90 நாளைக்கான பேக்கேஜஸ். அப்படி பார்த்தா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 300 ரூபாய் பேக்கேஜ் ஒன்று, 600 ரூபாய் பேக்கேஜ் ஒன்று இருக்கு. பட் ஒர்த்து தான், ஏன்னா கேம்ஸ் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் என்னக்கா செப்பரேட்டா வைஃபை தேவை. வைஃபை இல்லாம வெறும் மொபைல் நெட்ஒர்க்ல விளையாடுனா ரொம்ப கஷ்டம். இப்போ இதுல பாருங்களேன், நான் ஒரு கேம் இப்போ பிளே பண்றேன் பாருங்க. பட் பிளே பண்ண உடனே இமீடியட்டா நம்ம அதை ஆட ஆரம்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப ஆனுங்க மிக்கி மவுஸ், அதை தேர்னா கிடைக்க மாட்டேங்குதுங்களே. ஒரே ஒரு நிமிஷம், கிடைச்சிரு ராசா. டிஸ்னி இங்க இருக்கு பாருங்க, செம்ம கிராபிக்ஸுங்க. இப்பதான் விளையாட மிக்கி மவுஸ் ரேஸ். இதுல என்னக்கா இந்த கேம் இப்ப செலக்ட் கொடுத்தேன்னா, இந்த கேம் பாருங்க லுக்கிங் ஃபார் அட் த நெக்ஸ்ட் அவைலபிள் ரிங். அதாவது இந்த இடத்துல 451 காமிக்குதா, 447. இத்தனை பேர் இப்ப கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 447 எப்போ 0வா வருதோ அப்பதான் எனக்கான சான்ஸ். அப்போ நான் இந்த கேமை பிளே பண்ணலாம். பட் நல்ல ஒரு வர்த்தான கேம் தான். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த அமௌண்ட் இதெல்லாம் ரொம்ப அடி வாங்குது. அதனால நம்ம இதை காசு கட்டி இப்போ பேக்கேஜ் வாங்குற ஸ்டேஜில் இல்லை. பட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாங்கி பாருங்க. 999 ஃபர்ஸ்ட் 999 பேக்கேஜை ட்ரை பண்ணி பாருங்க. 1000 ரூபாய்க்கு 3 மாசத்துக்கு 1000 ரூபான்றது வர்த்து தான். ஒரு மாசம், அதாவது நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 910 ரூபாய் கட்டுற மாதிரி தான். பட் வர்த்து இருக்கு. அண்ட் உங்க வீட்டில் ஸ்டேபிள் நெட்ஒர்க் வைஃபை இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 15 MBSக்கு மேல இருக்கிற வைஃபைஸ் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமா ப்ரோ, நம்ம வீடியோக்கு நீங்க தான் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி பேக்கேஜஸ் எப்படின்ட்டு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ.
அண்ட் தேங்க்யூ கைஸ். அப்புறம் கைஸ், நம்ம போட்ட வீடியோஸ் நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபருக்கு ஒரு லைக் இருந்தாலும் நீங்க பெருசாக செலவு பண்ண போறது கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு க்ளோடிங் கேமிங்ன்றதுனால வைஃபை ஸ்டேபிளா இருந்தா மட்டும் போதும். பிசி வந்து கேமிங் பிசின்னு தேவை கிடையாது. ஒரு பேசிக் ஒர்க்கிங் ஆஃபீஸ் பிசி கூட இது யூஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஒரு 4 GB 2 GB ரேம் இருந்தாலுமே ஓகேவானது தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன்டர்நெட்ல ஒர்க் ஆகிறதுனால இது உங்களோட ஸ்டோரேஜையும் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. பிளஸ் கிராபிக்ஸ் கார்டு அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க, கேமை கிளிக் பண்ணுங்க, ப்ளே பண்ணலாம். பேக்கேஜ், அதாவது நீங்க பேக்கேஜ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ப்ளே பண்ணலாம். பேக்கேஜ் வாங்கலன்னா இப்போ நான் இன்னும் ஒரு 400 பேருக்கு பின்னாடி இருக்கேன், 416 பேருக்கு பின்னாடி இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு லைன்ல வெயிட் பண்ணணும். அதாவது இந்த கோயில்ல எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களை அதிகமா காணிக்க போடுறவங்க ஃபர்ஸ்ட் போய் சாமியை பாருங்கன்னாங்க, காணிக்கு அப்புறமா 10-20 ரூபா போடுறவங்க லைன்ல நின்றுட்டு வாங்கன்னு வாங்கலையா, அந்த மாதிரி தான் இப்போ இதுவும். அண்ட் பாருங்க, ப்ளே பண்ணி பாருங்க, கேம் செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்னென்ன இதுல இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த கேம் ஓப்பன் ஆச்சுன்னா அவரை வீடியோ ஒன்றுமா அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ்.